கூடன்குளம் என்கிற ஒரு இடம் இருக்குல்ல, கூடன்குளம்ன்ற இடம், அங்கே ஒரு குடும்பத்தார். அந்த குடும்பத்தில் ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை பிறந்து வளர ஆரம்பித்த போது அது நின்னால் சாஞ்சு தான் நிற்கும், இப்படி ஒரு பக்கம் சரிஞ்சு தான் நிற்கும். என்ன குழந்தை சரிஞ்சு நிற்கிது, நடந்தால் இப்படி சரிஞ்சு தான் நடக்கும், ஏன் குழந்தை சரிஞ்சு நடக்குது? டாக்டர்கிட்ட கொண்டு போனாங்க. அவங்களை கவனிக்கிற அந்த டாக்டர்கிட்ட கொண்டு போனாங்க. அவங்க செக் பண்ணிட்டு சொன்னாங்க, உங்கள் குழந்தைக்குடைய ஒரு காலை விட ஒரு கால் 2 இன்ச்சு இவ்வளோ தூரத்துக்கு கட்டையாக இருக்குது, ஷார்ட்டாக இருக்குது. 2 காலும் ஒரே மாதிரி இல்லை, ஒரு கால் கட்டையாக இருக்கிறதுனால இந்த குழந்தை ஒரு பக்கம் சரிஞ்சு நிற்கிது, சரிஞ்ச நடக்குதுன்னு பெற்றோருக்கு ரொம்ப துக்கமாயிற்று. ஐயா, ஏதாவது பண்ண முடியுமா, ஏதாவது செய்ய முடியுமான்னா ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா இது பிறவி குறைபாடு. இடையில ஒரு விபத்து ஏற்பட்டுச்சு, ஆபத்து ஏற்பட்டுச்சு, காலில் ஒரு பிரச்சனைன்னா சரிப்படுத்தி பார்க்கலாம். இது பிறவி குறைபாடு. பிறக்கும் பொழுதே ஒரு காலை விட 2 இன்ச்சு கட்டை. அப்போ எலும்பு நரம்பு எல்லாமே ஷார்ட்டாக தான் இருக்கும், அதெல்லாம் நீட்ட முடியாது, அதனால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்னதான் காரியம்? ஒரே ஒரு காரியம்தான் இருக்குது. உங்கள் குழந்தையினுடைய ஒரு கால் ஷூவை 2 இன்ச்சு உயரமாக ஹீல்ஸ் வச்சு செஞ்சு கொடுங்க. அப்படி போட்டு கொண்டு நடந்தால் 2 காலம் ஒரே மாதிரி இருக்கும், ஒரே மாதிரி இந்த குழந்தையால் நடக்க முடியும். இது ஒன்று தான் சொல்யூஷன். வேறு வழி இல்லாமல் அந்த குழந்தைக்கு செருப்பு ஆர்டர் பண்ணி தான் செய்யணும். ஒரு கால் செருப்பு 2 இன்ச்சு உயரமாக இருக்கும். அதே மாதிரி ஷூ, ஸ்கூலுக்கு போகிற ஷூ 2 இன்ச்சு அதிக உயரமாக இருக்கும். அதை போட்டுக்கொண்டு தான் அந்த குழந்தை ஸ்கூலுக்கு போகும். அப்போ தான் நேராக நடக்க முடியும். 24 மணி நேரம் ஷூ போட்டுக்கொண்டே இருக்க முடியுமா? வீட்டுக்கு வந்தவுடனே கழட்டி போட்டுரும். ஆனால் நடக்கும்போது சரிந்து தான் அந்த குழந்தை நடக்கும். 2 இன்ச்சு கட்டையாகி காணப்பட்டதுனால அப்படியே நடந்து அதனால் இடுப்பு எலும்பில் வலிக்கும். மற்ற பிள்ளைகளை போல் ஓடி விளையாட முடியாது. இப்போ அந்த பிள்ளைக்கு 14 வயது ஆகிவிட்டது, டீனேஜ் பருவத்தில் வந்து விட்டது. இனி வாலிப பிள்ளையாகும், படித்து முடித்து வேலைக்கு போகணும், நாளைக்கு அதனுடைய எதிர்காலம், இதெல்லாம் நினச்சா தாய்க்கு ரொம்ப துக்கம், ஒரு பெரிய மன வேதனை. என் பிள்ளைனுடைய எதிர்காலம் எப்படி? ஒரு கால் கட்டையாக இருக்குது, சரிஞ்சு தானே நடக்கும், அவருடைய எதிர்காலம் எப்படி? அவருடைய திருமண வாழ்க்கையில் எப்படி? பல காரியம். ஒரு தாய்க்கு தான் அந்த எதிர்காலத்தை குறித்த பாரம் எல்லாம் உண்டாகும். அந்த மாதிரி அந்த தாய்க்கு ஒரு பெரிய துக்கம் இருந்தது. அவங்க அப்போ நம்முடைய ஜெபிக்கலவாங்க நிகழ்ச்சி டிவியில் பார்த்து கொண்டு இருந்தாங்க. அப்போ நிறைய அற்புதங்கள் நடப்பதை, அந்த சாட்சிகளை பார்த்தாங்க. இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபிச்சு அற்புதம் நடக்குது, வியாதி மறையுது, குருடர்கள் பார்வை அடைகிறாங்க அப்படின்ன உடனே இந்த தாய்க்குள்ள ஒரு விசுவாசம் வந்தது. அப்போ நானும் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் பண்ணினா என் குழந்தைக்கும் என் மகளுக்கும் சுகம் உண்டாகுமே. ஒரு முறை ஜெபிக்கலாமாங்க நிகழ்ச்சியில் டிவியில் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. அந்த மகளும் பக்கத்தில் இருக்கிறாள். அந்த தாய் அந்த சாட்சியெல்லாம் கேட்டுவிட்டு ஜெப நேரம் வந்தபோது அந்த குழந்தையினுடைய கால் மேலே கை வைத்து, இயேசுவின் நாமத்தில் என் மகளுடைய கால் 2ம் ஒரே மாதிரி இருக்கணும், கட்டையாக இருக்கிற கால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வளரணும், 2 காலும் சமமாக மாறணும்னு சொல்லி இயேசுவின் நாமத்தை சொல்லி காலில் கை வைத்து ஜெபிக்கிறாங்க. தன் மகளுடைய காலில் கை வைத்து ஜெபிக்கிறாங்க. ஒரு 5 நிமிடம் தான் நான் ஜெபிக்க சொல்லுவேன். ஜெபிக்கலாம் நிகழ்ச்சியில் பார்த்துருப்பீங்க. 5 நிமிடம் ஜெபிக்கிறாங்க. ஜெபம் முடிச்சுட்டு இந்த தாயார் அப்படியே அவங்களுடைய வேலைகளை கவனிக்க ஆரம்பித்தாங்க. இந்த மகள் எழும்பி நடக்க ஆரம்பித்தா 2 காலம் ஒரே மாதிரி இருக்குது. அல்லேலூயா. 2 காலம் ஒரே அளவாக இருக்குது, ஒரே மாதிரி நடக்க முடியுது. சரிந்து நடந்த அந்த மகள் இப்போ நேராக நடக்கிறாள். பார்த்தா நேராக நடக்கிறியே, காலில் என்னாச்சு பார்த்தாக்கே ஒன்று போல இருக்குது. இப்போ இந்த வளைவே இல்லை, குறைவே இல்லை. டாக்டர்கிட்ட போனாங்க. அதே டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணால் டாக்டருக்கு ஆச்சரியம், என்ன நடந்துச்சு, என்ன பண்ணுனீங்க? இயேசு கிறிஸ்துகிட்ட ஜெபம் பண்ணினோம், இந்த கால் 2 இன்ச்சு வளர்ந்து விட்டது.